முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கான பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி மதுரையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வரும் 30ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு உள்ளிட்ட அமைச்சர்கள், அதிமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் சுமார் 5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். அன்றைய தினம் சுமார் 75,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். சென்னை தியாகராய நகரில் தீ விபத்துக்கு உள்ளானதால் முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணி இன்று தொடங்குகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் கடந்த மாதம் 31ஆம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டடம் முழுமையாக சேதமடைந்ததால் கட்டடத்தை இடிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. ஜாக்கட்டர் இயந்திரம் மூலம் கட்டடத்தை இடிக்கும் பணி 19 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தீ விபத்துக்கு உள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டடம் நேற்று முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதனையடுத்து தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் நேற்று இரவு 7 மணி முதல் போக்குவரத்து தொடங்கியது. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றக்கோரி நடைபெறும் பயணத்தை போலீசார் தடுத்தால் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு எச்சரித்துள்ளார். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றக்கோரி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் 360 கிலோமீட்டர் தூர நடைபயணம் நடைபெற்றது. சேலத்தில் தொடங்கி சென்னை வரை நடைபெற்ற பயணத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள சிங்கப்பெருமாள் நல்லூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கலந்து கொண்டு பேசினார். அப்போது சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்திடக் கோரி நடைபெற்ற நடைபயணம் ஒரு பெரும் போராட்டத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் நடைபயணத்துக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். காவல்துறை தடுத்தால் பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஆரணி அருகே +2 முடித்துவிட்டு சட்டவிரோதமாக ஆங்கில மருத்துவம் பார்த்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல், படவேடு, நடுக்குப்பம் பகுதிகளில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் தலைமையில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போது சந்தவாசல் பகுதியைச் சேர்ந்த போலி மருத்துவர் ரோஸ்மேரி, தனியார் கிளினிக் நடத்திய கங்காதார், ஐசக் ஆகியோரின் மருத்துவமனையிலிருந்த மருத்துவ உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். போலி மருத்துவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று நடுக்குப்பம் பகுதியில் +2 படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த கந்தவேலு என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளனின் தந்தையின் உடல்நலம் குன்றியுள்ளதால் அவரை பார்க்க பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க வேண்டும் என்று இயக்குநர் களஞ்சியம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் வேலூர் சிறையில் உள்ளனர். இந்நிலையில் திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் பேரறிவாளனை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் நடைபெறுவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்றால் அவர் கனவை நிறைவேற்றும் வகையில் பேரறிவாளனின் விடுதலை இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட பிறகு விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 3 குழு அமைக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு மாநில அரசு நெருக்கடி கொடுப்பதன் மூலம் செயல்படாமல் உள்ள 3 குழுவை செயல்பட வைக்க வேண்டும் என்றார். பேரறிவாளனின் தந்தை உடல்நலம் குன்றியுள்ளதால் அவரை பார்க்க பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க வேண்டும் என்றும் திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் வலியுறுத்தினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகனிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். தண்டனை பெற்று வரும் முருகன் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி அறையில் செல்போன் வைத்திருந்ததாகவும் 2 செல்போன்கள் மற்றும் சார்ஜர் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து சிறைத்துறை சார்பில் பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முருகன் சிறையில் செல்போன் பயன்படுத்திய வழக்கில் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் முறையாக வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து மீண்டும் சிறையில் உள்ள முருகனிடம் வேலூர் நீதிமன்ற நீதிபதி காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தினார். பின்னர் இவ்வழக்கு மீதான விசாரணையை அடுத்த மாதம் ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பொய் புகார்களின் அடிப்படையில் மூடப்பட்ட கனிம தொழில் நிறுவனங்களை மீண்டும் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென் மாவட்ட கனிம தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தினர் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனிம நிறுவனங்களை நம்பி 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளதாக தெரிவித்தனர். இந்த தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக கனிம நிறுவன தொழிலாளர்கள் தங்களின் குழந்தைகளை படிக்க வைக்க இயலாமலும் வாங்கிய கடன்களை செலுத்த முடியாமலும் சிரமப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே பொய் புகார்களின் அடிப்படையில் மூடப்பட்டுள்ள கனிம நிறுவனங்கள் மீண்டும் தொழிலை தொடங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் பாதிக்கப்பட்டுள்ள 50,000 பேரின் குடும்பத்தினருடன் தென் மாவட்ட தலைநகரங்களிலும் சென்னை கோட்டை முன்பும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நாளை தமிழக ஆளுநர் அலுவலகத்தில் அளிக்க உள்ளதாகவும் தென் மாவட்ட கனிம தொழிலாளர் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கிராம பஞ்சாயத்துகளில் பணி வழங்குவது போன்று பேரூராட்சி பகுதிகளிலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி சேலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 பேரூராட்சிகளிலிருந்தும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்தி தங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுகுறித்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பெண்கள் எச்சரிக்கை செய்தனர். எடப்பாடி அருகே பெண்ணிடம் 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து தப்பிக்க முயன்ற 3 பேரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த அரசராமணி செட்டிப்பட்டியில் துளசிமணி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு 2 சக்கர வாகனத்தில் 3 பேர் வந்துள்ளனர். அதில் ஒருவர் மட்டும் கடைக்கு வந்து தண்ணீர் பாக்கெட் கேட்டுள்ளார். துளசிமணி தண்ணீர் பாக்கெட்டை எடுத்துக் கொடுத்த போது திடீரென அவரது கழுத்திலிருந்து 5 சவரன் நகையை பறித்துக் கொண்டு மூவரும் தப்பிக்க முயற்சித்தனர். அப்போது துளசிமணியின் அலறலை கேட்டு கணவர் செல்வராஜ் துரத்திய போது திருடர்களில் ஒருவர் மட்டும் சிக்கிக் கொண்டார். மற்ற இருவரும் இருசக்கர வாகனத்தை அப்படியே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். சிக்கியவரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பின்னர் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த மற்ற இருவரையும் பொதுமக்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இலவச மின் மோட்டார் இணைப்புக்கு விவசாயிகள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதை கைவிட காவிரி டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு கடும் வறட்சி நிலவியதால் காவிரி டெல்டா பகுதியில் 10,700 விவசாயிகளுக்கு இலவச மின் மோட்டார் இணைப்புகள் வழங்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படவில்லை. இதனால் தமிழகம் முழுவதும் இலவச மின்சாரம் வேண்டி சுமார் 4 லட்சம் விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் தங்கமணி 3 திறன் கொண்ட மின் மோட்டார் இணைப்புக்கு 2.5 லட்சம் ரூபாயும் 7 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் இணைப்புக்கு 2.25 லட்சம் ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வறட்சியால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக செல்லும் நீரை போட்டி போட்டுக்கொண்டு குடங்களில் மக்கள் பிடித்து சென்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள சமூக ரெங்கபுரம் கிராமம் வழியாக 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் செல்கிறது. சமூக ரெங்கபுரம் சாலை ஓரத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த சில தினங்களாக குடிநீர் வீணானதாக கூறப்படுகிறது. தற்போது குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகும் நீரை மக்கள் பிடித்து சென்றனர். இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் வந்து குடிநீரை குடங்களில் பிடித்துச் சென்றனர். சிலர் தேங்கி நிற்கும் குடிநீரில் மாடுகளை குளிப்பாட்டினர். இதனால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை உள்ளது. குடிநீர் குழாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் தான் உடைப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பரமக்குடியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர்.
இதேபோன்று அப்பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்படுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தியும் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பரமக்குடி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு அளித்தனர். இதனிடையே மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி தாலுகா அலுவலகத்திற்கு சென்ற மக்களை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. வனப்பகுதியில் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்ட மகன்களை தட்டி கேட்ட தந்தை மீது மகன்களே கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கோட்டமலை வனப்பகுதியில் மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களின் தலைவராக செல்லையா என்பவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் செல்லையாவின் மகன்களான பால்தினகரன் மற்றும் கேப்ரியல் இருவரும் மரங்களின் பட்டைகளை எடுத்து வியாபாரம் செய்து வந்துள்ளனர். கேரளாவில் இருந்து வரும் சிலருடன் சேர்ந்து கொண்டு இருவரும் வனப்பகுதியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதை செல்லையா கண்டித்துள்ளார். செல்லையாவின் பேச்சை கேட்காததால் போலீசில் தெரிவித்துள்ளார். பால்தினகரன், கேப்ரியல் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த செல்லையாவின் மகன்கள் செல்லையாவை அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். காயமடைந்த செல்லையா புளியங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்மா திட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பணம் கையாடல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குநராக பணியாற்றும் சங்கரன் என்பவர் விவசாயிகளிடம் மானியங்கள் வழங்க லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. தமிழக அரசின் கால்நடைகள் வழங்கும் திட்டத்திலும் ராகி, துவரை, உளுந்து உள்ளிட்டவை பயிரிட உள்ளதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஊழியர்கள் விரும்பிய ஊருக்கு பணியிட மாற்றம் செய்ய பணம் பெற்று வந்ததாக புகார் எழுந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேளாண் இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வேளாண்மைத்துறை அலுவலகத்தை பூட்டி போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் 50 வருடங்களாக செயல்பட்டு வந்த வேளாண்மை விரிவாக்க மையம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதியில் நெல் விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி மா, கொய்யா, கேப்பை, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்டவை சுமார் 30,000 ஏக்கருக்கும் மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் இப்பகுதியில் அமைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாய கருவிகள், மானிய விலை உரம், பூச்சி மருந்துகள் உள்ளிட்டவை பெற்று விவசாயிகள் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த அலுவலகம் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் மாற்றப்பட்டதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முன்பு செயல்பட்ட இடத்திலேயே மீண்டும் அலுவலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்யாறை அடுத்த பிரம்மதேசம் டாஸ்மாக் கடை அருகே விவசாயி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் அடுத்த நாட்டேரி சாலையில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையின் அருகே அரசால் அனுமதிக்கப்படாத பார் ஒன்று இயங்கி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பிரம்மதேசம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் அவரது மனைவி ஜீவாவிடம் கூறிவிட்டு வெளியே சென்றுள்ளார். இரவு சென்றவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடினர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை அருகே கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மதுக்கடையால் தான் விவசாயி கொலையானதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் கிவி பழம் விளைவிக்கப்படுவது வரவேற்பை பெற்றுள்ளது. கொடைக்கானல் பகுதியில் பல வகையான பழங்கள் விளைகின்றன. மலைப்பழங்களான பேரி, பீச்சஸ், பிளம்ஸ் உள்ளிட்டவை கொடைக்கானலிலிருந்து மற்ற நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்நிலையில் கொடைக்கானல் பகுதியில் கிவி பழம் விளைச்சல் பிரபலமாகி வருகிறது. குளிர் பிரதேசங்களில் வளரும் கிவி நியூசிலாந்தில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுவதால் இந்த பழத்துக்கு அதிக வரவேற்பு உள்ளது. இதனையொட்டி கொடைக்கானல் தோட்டக்கலை துறை ஆராய்ச்சி நிலையத்தில் கிவி பழம் விளைவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான நாற்றுகளை தோட்டக்கலை துறையிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் வீட்டு வேலைக்கு சென்ற பெண்ணை மீட்டுத் தரக்கோரி உறவினர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து காவல் அதிகாரி மற்றும் இடைத்தரகர் உள்ளிட்டோர் பேரம் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தீத்தாண்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமணி. இவருடைய மனைவி வெண்ணிலா இடைத்தரகர் மூலம் சவுதிக்கு வேலைக்காக சென்றுள்ளார். இந்நிலையில் தனக்கு பாலியல் தொல்லை தருவதாக வெண்ணிலா தொலைபேசி மூலம் கணவரிடம் புகார் தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து வெண்ணிலாவை மீட்க கோரி செங்கம் ஜீவன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்து 1 மாதம் கடந்த நிலையில் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் வெண்ணிலாவின் கணவர் ரமணியை அழைத்து பேசியுள்ளனர். வெண்ணிலாவை மீட்க வேண்டுமென்றால் 2 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும் காவல் நிலையத்திற்கு 15,000 ரூபாய் தர வேண்டும் என்றும் பேரம் பேசியுள்ளனர். தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று ரமணியின் உறவினர்கள் தெரிவித்தும் பணம் கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போனை பறித்து இழிவுபடுத்தி பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மின் பற்றாக்குறையால் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைவதால் மின்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே சொக்கலிங்கபுரம் பகுதியில் கடந்த 2 மாதமாக மின் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இங்கு மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 4 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மின்மாற்றியில் சுமார் 300 இணைப்புகள் மட்டுமே தாங்கக்கூடிய நிலையில் 700க்கும் மேற்பட்ட இணைப்புகள் உள்ளதால் போதிய மின்சாரம் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் டிவிகள், ஃபிரிட்ஜ், மின்விசிறி, லைட் உள்ளிட்ட சுமார் 70க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் புகைந்து பழுதடைந்துள்ளது. இது தொடர்பாக கொட்டாம்பட்டி மின்சாரத்துறையினரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மின் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு 172 குழந்தை திருமணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சைல்ட் லைன் சேவை மையத்தினர் தெரிவித்துள்ளனர். தேசிய அளவில் குழந்தைகளுக்கான உரிமையை பாதுகாக்கும் வகையில் சைல்ட் லைன் 1098 அமைப்பு செயல்பட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சகத்தின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு அனைத்து மாநிலங்களிலும் 280 நகரங்களில் சேவை செய்து வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் சைல்டு லைன் எண் மீதான விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக நிறுவன இயக்குநர் சைன் தாமஸ் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டில் 172 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி எதிரில் வீட்டு வாரிய குடியிருப்பு உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் குடும்பத்துடன் வசிக்கின்றனர். இந்த குடியிருப்புகளுக்கு நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின் மோட்டார் திடீரென பழுதடைந்ததால் குடிநீர் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் மின் மோட்டாரை சரி செய்யும் பணிகள் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. இரவு 7:30 மணிக்கு திடீரென திருவண்ணாமலை பெங்களூரு சாலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்த திருவண்ணாமலை டவுன் போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தற்காலிகமாக லாரியின் மூலம் குடிநீர் சப்ளை செய்வதாகவும் ஓரிரு நாளில் மின் மோட்டார் பழுது சரிபார்க்கப்பட்டு குடிநீர் சப்ளை செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர். இதனையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டுச் சென்றனர்.